ஜென்ரலி நான் ஃபீமேல் பேஷண்ட்ஸ் கிட்ட அவங்களோட பெயின்ஸ் பற்றி கேட்கும்போது அவங்க சொல்கிறது, பீரியட்ஸ் அப்போது எனக்கு இந்த ஹெட் ஏக்ஸ் அண்ட் ஃபேஷியல் பெயின்ஸ் அதிகமாக இருக்குது டாக்டர்னு சொல்கிறது. ஸோ பீரியட்ஸுக்கு முன்னாடியும் நமக்கு ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஹார்மோன் பாடியில் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஈஸ்ட்ரஜனோட வேலை என்னென்னா, நம்ம ஃபாஷியாவோட எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபாஷியாவில் 2 டைப்ஸ் ஆஃப் கொலாஜன் டிஷ்யூஸ் இருக்குது. டைப் 1 கொலாஜன் அண்ட் டைப் 3 கொலாஜன். டைப் 1 கொலாஜன் ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளோட ஃபாஷியா ஸ்டிஃப் ஆகும். டைப் 3 கொலாஜன் ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளோட ஃபாஷியா இலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம ஈஸ்ட்ரஜன் டைப் 3 கொலாஜனை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி டைப் 1 கொலாஜனை கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும் ஜென்ரலாக. அப்போ தான் நம்மளோட ஃபாஷியா நார்மலாக இலாஸ்டிக்காக மெயின்டைன் ஆகும். ஸோ பீரியட்ஸ் அப்போது இந்த ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் கம்மியாகும் போது இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அதாவது டைப் 1 கொலாஜன் லெவல்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆகி நமக்கு ஃபாஷியா எல்லாம் டைட் ஆகும். ஸோ அதனால தான் ஜென்ரலி மயோஃபாஷியல் பெயின்ஸ் இருக்கிற லேடிஸ்க்கு பீரியட்ஸ் அப்போவும் இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் இந்த பெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரியும்.